Hello friends, welcome to Pravesh Entertainment. Friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறது தெரியுங்களா? ஃபிஷிங் பண்ணிட்டு பார்க்க போறோம். இந்த ஃபிஷிங் யாத்திரை நம்ம பண்ண போறது நான் நெல்சன்ட் அப்புறமா எங்க அப்பா. இல்ல ஃபிஷிங் எக்ஸ்பர்ட் யார் தெரியுங்களா? எங்க அப்பா தான் எக்ஸ்பர்ட். அவரு மீன் பிடிக்க போறாரு இன்னைக்கு. நானும் மீன் பிடிக்க ட்ரை பண்றேன். நெல்சனும் மீன் பிடிக்க போறாரு. பார்க்கலாம் யார் எவ்வளவு பிடிக்கிறாங்கன்னு. ஆனா எங்க அப்பா தான் ஜாஸ்தி பிடிக்குவாரு. பார்க்கலாம். இப்போ நான் ஏரிக்கு போயிட்டு இருக்கேன். அந்த ஏரியில தான் மீன் பிடிக்க போறோம். ஆனால் அந்த ஏரியில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னாக்கா வெயில் சீசன் இருந்துச்சு. இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால தண்ணி கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்தப்போ தண்ணி ஜாஸ்தி இருந்துச்சு. அதனால அதே ஏரிக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், நான் ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கேன். இங்கே ரயில்வே ட்ராக் இருக்குது. நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. சீனரி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குங்களா. சன்னு பின்னாடி பேக்ரவுண்டில் தெரியுதுங்களா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு நாங்கள் எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலில். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷன் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏரிக்கிட்ட வந்தாச்சு. ஏரி ஓரமாக இருக்கிற ரோடு இது பாருங்கள். இது தான் அந்த ஏரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஆல்ரெடி கீழே இறங்கிட்டு இருக்கேன். அந்த பள்ளத்தில் மீன் பிடிக்க பாருங்கள். உக்காந்துட்டு இருக்கிற கீழே எப்படி இறங்கினாருன்னு தெரியல. சீக்கிரமாக போய் இறங்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ரிஸ்கியான ஒரு இடம் இது. இங்கே இறங்குறது ஏறுறது. இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறாரு. இறங்கிட்டு மீன் பிடிக்க ரெடியாக இருக்கிறாரு பாருங்கள். பக்கத்தில் ஒரு பையனும் வந்து உட்காந்துருக்கான். அது ஸ்டிக்கு நான் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. அந்த பையன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். சரி மீன் பிடிட்டோம், பார்க்கலாம் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு. ஏரி பாருங்கள் எவ்வளோ நல்லா தெரியுது. நல்ல ஒரு வெதரு. தண்ணியும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மீன் பிடிக்க ரெடி ஆகிட்ருக்காங்க. தண்ணியில் அந்த வானத்தோடைய க்ளவுட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே மீன் வலை போட்டுட்ருக்காங்க. இந்த வலை போடுறவருடைய பையன் தான் பக்கத்தில் உட்காந்து மீன் பிடிச்சின்னு இருக்குது. இவங்க வலையில் வந்துட்டு மீன் பிடிக்குவாங்க. பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட்டு வந்துட்டு மீன் இந்த பக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் அதுக்கு தீனி போடுறது. இப்போது எங்கள் அப்பாவை விட்டுட்டு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வேறு பக்கம் வந்திருக்கேன். இது கொஞ்சம் சீனரி பார்க்கலான்னு சொல்லிட்டு. எப்படி பாருங்கள் பிளேஸ் இது. இப்போ இங்கேருந்தே நான் எங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காரு அதை நான் பார்க்க போகிறேன். அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள் என்ன ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. மேலே க்ளவுட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நேச்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். நான் ரொம்ப தூரம் வந்திருக்கேன். இப்போ எங்கள் அப்பா உக்காந்துக்கிறத வந்துட்டு நான் தூரத்தில் ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கேன். எப்படி பத்திரமா மீன் பிடிச்சிட்ருக்காரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் இந்த பக்கம். பாருங்கள் அந்த பையன் போயிட்டுருக்கான். இப்போது அங்கே எங்கள் அப்பா ஒண்டியாக இருக்கார் பாருங்கள். மார்க் பண்ணியிருக்கேன் ரெட்டில். அங்கே உட்காந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. ஓகே இப்போது பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பாருங்கள் நேச்சர் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது. சுற்றி செடியும் மரமும் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்த இடத்துல ஒரு ஏரி இருந்துச்சு. ஏரி பாருங்கள், ஏரியில் தண்ணி வற்றி போயிருக்கு. ஏன்னா வெயில் சீசனாக இருந்துச்சு. இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே பாருங்கள் தண்ணி கீழே இறங்கிட்டு இருக்கு. மேலே தண்ணி மேலே பாசை மூடிட்டுருக்கு தண்ணியை. பாருங்கள் எவ்வளோ டீப்பாக இருக்கும். இன்னும் ஆழமாக இருக்கும் இந்த ஏரி. யாராவது இந்த பக்கம் வந்தால் உஷாராக இருக்கணும். தெரியாமல் ஏரியில் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் வழி தெரிஞ்சவங்க தான் வரணும். தெரியாதவங்க வரக்கூடாது. மேலே பாருங்கள் அந்த தென்னை மரமும் அந்த வானமும் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அந்த சன்னுடைய அந்த பிரைட்னஸ் எவ்வளோ பிரைட்டாக தெரியுது பாருங்கள் அந்த க்ளவுட்ஸ் மேலே.
ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நேச்சரும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தேல் பார்த்தேன். தேல் செத்துட்ருக்கு. இப்போ நான் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டேன். பாருங்கள், எங்கள் அப்பா பக்கத்தில் நானும் கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போது எங்கள் அப்பா மீன் பிடிக்க அந்த தூண்டில் போட்டு விட்டுருக்காரு. பார்க்கலாம் மீன் மாட்டுதான்னு. பக்கத்தில் அந்த வலை போடாருங்களா தண்ணியில் அவரும் வந்து உட்காந்துருக்காரு பக்கத்தில். அங்கே பாருங்கள் லின்சனும் லுமினாவும் இருக்காங்க. லின்சன் சேர் போட்டு ஆரமாக உட்காந்து மீன் பிடிச்சிட்ருக்காராங்க. இங்கே நானும் எங்கள் அப்பாவும் வந்திருக்கோம். இங்கே பக்கத்தில் மீன் வலை போட்டு வர உட்காந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. பாருங்கள் ஏரி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ரொம்ப பெரிய ஏரி இது. மறுபடியும் வலை போட போயிட்டார். இந்த வலை போட்டுருவார் பாருங்கள். அது ஒரு தர்மாக்கோல் மாதிரி இருக்குது. கீழே போட்டு உட்காந்துருக்குறது அவர். அது மேலே தான் போயிட்டுருக்காரு. இப்போ வலை எடுக்க போகிறாரு மாதிரி தெரியுது. பார்க்கலாம். ஓ மீன் மாட்டுச்சா? இந்த பாருங்கள் பேக்கில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். இது ஆல்ரெடி பிடிச்சிட்டோம் நம்ம. இது வீடியோ பிடிக்க முடியல, ஏன்னா மீன் மாட்டுமா கரெக்டாக வீடியோ பிடிக்க முடிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் லின்சன் லுமினா அங்கே இருக்காங்க. லுமினா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு மீன் மாட்டுச்சா பாருங்கள். மீன் ஒன்று மாட்டுச்சு கையில் வச்சுட்ருக்காரு. கொஞ்சம் சின்ன மீன் தான், ரொம்ப பெருசு இல்லை. பாருங்கள் வலை போட்டுன்னு எவ்வளோ தூரம் போயிட்டார் பாருங்கள். அவர் ரொம்ப தூரம் போயிட்டுருக்காரு வலை போட்டுக்குன்னு. வானம் மூடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்கு வானம். பாருங்கள் என்ன பயங்கரமாக தெரியுது பாருங்கள் வானம். அழகாகவும் தெரியுது, பயங்கரமாகவும் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதனால் பார்க்குறது பயமாகவும் இருக்குது. ரொம்ப க்ளவுடியாக டார்க்காகவும் இருக்குங்க. அந்த க்ளவுட் டார்க்காக இருந்தாலும் இந்த இடமே ஃபுல் டார்க் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ டார்க் ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே இருக்கிற இடம் அவ்வளோ ப்ரைட்டாக கூட இல்லை, ஃபுல் டார்க் ஆயிடுச்சு. இந்த அளவு மீன் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம். பாருங்க ஒரு மலை தெரியுது. மலை மேலே ஒரு கிராஸ் இருக்கு. அங்கே பாருங்க ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். மழை பயங்கரமாக அடிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். வேறு பக்கம் மழை பேஞ்சிட்டு இருக்கு. இங்கே ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டார்ட் ஆக போகுது மழை. இங்கே பார்க்கலாம் மீன் எவ்வளோ மாட்டுதுன்னு. அப்பா ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அந்த பக்கம் மழை, இங்கே மழை இல்லை. அந்த பக்கம் மழைப்பா, இங்கே மழை இல்லை. இங்கே மழை வருது, இங்கே மழை வருது. க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம். இது க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம். சின்ன மீன் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு மீன் கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த மலை, அந்த பக்கம் மழை வந்துட்டுருக்கு, இந்த பக்கம் மழை வரல. அதனால் இன்னும் இங்கே உட்காந்துட்ருக்கோம். இவர் இப்போ வலை போட்டுன்னு போயிட்டுருக்காரு நினைக்கிறேன். அவர் மேலே மழை பெஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பக்கத்தில் மழை வந்துட்டு இருந்துச்சு. பாருங்கள் அவரும் மீன் பிடிக்கிறார் வலையில். அவர் எவ்வளோ மீன் கிடைக்க தெரில அவருக்கு.
ரொம்ப தண்ணி சென்டரில் போயிருக்கார் அவர். ஏரி சென்டரில் இருக்கார். ஏரி சென்டரில் போனால் நல்லா பெரிய பெரிய மீன் மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சைடில் தான் சின்ன சின்ன மீன் மாட்டுது. சென்டரில் வலை போட்டோம், சென்டரில் தூண்டில் போட்டால் தான் பெரிய மீன் மாட்டோம். இது நம்ம போட்டுக்கிற தூண்டில் பாருங்கள், கலர் பாருங்கள், அது ஷேக் ஆகுது பாருங்கள், எப்படி ஷேக் ஆகுது பாருங்கள். அது மீன் கடிச்சு கீழே இசுக்கும் போது தான் அந்த மாதிரி ஒரு ஷேக்கிங் அது ஆகும். அது பாருங்கள், உள்ளே போய் மேலே வருது. அது எப்போது ஜாஸ்தி உள்ளே இஸ்துன்னு போதும் அப்போ தான் மீன் மாட்டுச்சின்னு அர்த்தம். அப்போ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை இஸ்துடணும். இஸ்தா தான் நான் அந்த வலையில் மீன் மாட்டோம் அப்போ கீழே. இப்போது இங்கே மழை ரொம்ப ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியுது ஜோராக. அதனால் நம்ம இங்கேருந்து குச்சியெல்லாம் மறுபடியும் கட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். மறுபடியும் அப்புறமா வந்து மீன் பிடிக்கலாம். இப்போத்துக்கு இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வந்து மீன் பிடிக்கிறதா பிளான் இருக்குது. வரோம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ எவ்வளோ மீன் பிடிச்சோம் அதை காட்டுறோம் பாருங்கள். இப்போது எங்கள் அப்பா அந்த தூண்டில் மறுபடியும் குச்சியில் கட்டி அது எடுத்துன்னு மேலே வரோம். இப்போது பாருங்கள், வானம் ஃபுல்லாக மூடிக்கிச்சு, மழையும் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா மேலே ஏறி வராரு. என்னால் கீழே போயிட்டு அவர் இட்டுன்னு வர முடியல. ஏன்னா யாருன்னா ஒருத்தர் தான் நடந்து வர முடியும். அதனால் ஒருத்தர் தான் 1 by 1 தான் மேலே வர முடியும். இப்போ கொஞ்சம் மேலே வந்துட்டார். அதனால் இப்போ நான் கொஞ்சம் கீழே போய் அவரை கைப்பிடிச்சி மேலே இட்டுன்னு வரேன். 1 by 1 தான் நம்ம கீழே இறங்க முடியும், இல்லை ஏற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் சேர்ந்து கீழே போனால் ஒருத்தர் ஸ்லிப் ஆனாலும் இன்னொருத்தர் கூட சேர்ந்து விழுவாங்க. இப்போ பாருங்கள், இங்கே எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறோன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ மீன் மாட்டுச்சு. உயிரோடு இருக்குது, ஆனால் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. பாருங்கள், இவ்வளோ மீன் மாட்டுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். பாருங்கள், துள்ளுது மீன். ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் மீன் ஃப்ரெண்ட். இது இந்த ஏரி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இன்னும் உயிர் இருக்குது, ஆனாலும் இப்போ நேரத்தில் செத்துரும். பாருங்கள், இந்த கவரில் இதுதான் பெரிய சைஸ் மீன் மாட்டின்னு நம்மளுக்கு. இப்போ பையன் எடுத்து காட்டுறான் பாருங்கள். இந்த பையன் பேர் நம்மளோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு. எங்கள் பேர் விஜய். பாருங்கள், இப்போ விஜய் வந்துட்டு மீன் எடுத்து காட்டுறாரு பாருங்கள். இது தான் ரொம்ப பெரிய மீன் நம்மளுக்கு மாட்டின்து. பெரிய சைஸ் மீன்னா இதுதான் நம்மளுக்கு மாட்டின்து. ஆனால் இதோட பெரிய மீன் இருக்குது அந்த ஏரியில். அது சென்டரில் போய் பிடிச்சா தான் பெரிய மீனாக மாட்டோம். நம்மளுக்கு கிட்ட பெரிய மீன் இது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றதெல்லாம் மீடியம் சைஸு. பாருங்கள், எங்கள் அப்பாவும் நின்சனில் உக்காந்துட்ருக்காங்க. இப்போது இந்த மீனை தண்ணியில் போட்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணுறோம். அது துள்ளமா இல்லையான்னு சொல்லிட்டு. உயிரிட இருக்குது, ஆனால் துள்ளில் சரண்டர் ஆகிட்டுருக்கு, டயர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், மீனை க்ளீன் பண்ணியாச்சு, சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு, ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்னு தோணுதுங்களா? அதை நான் காட்டுறேன் பாருங்கள். மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மீன் பிடிச்சி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மீன், ஏரி மீன். இப்போது இது பிளேட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் போட்டாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் கிடச்சிது. இந்த மீனை வந்துட்டு நம்ம மசாலா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மீனுக்கு மசாலா போட்டுரும் பாருங்கள். மசாலா போட்டாச்சு. மசாலா போட்டதுக்கப்புறம் இந்த மீன் இன்னும் எவ்வளோ லுக்காக தெரியுது பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது. சாப்பிட்றதுக்கு அப்படியே மனசு வருது. இப்போது இந்த மீனை நம்ம ஃப்ரை பண்ணி போகிறோம். ஃப்ரை பண்ண மீனை காட்ட போகிறேன். பார்த்துட்டு உங்களுக்கும் சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால் நீங்களும் மீன் பிடிச்சி இல்லை மீனை வாங்கி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மீனை ஃப்ரை பண்ணியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தாலே வாய் ஊறுது, எச்சு ஊறுது பாருங்கள். ஃபுல் ஃப்ரையாக இருக்குது.
இப்போ இந்த மீனை சாப்பிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீனை பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக என் கூட நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வாங்க, நம்மளும் போய் மீன் பிடிக்கலாம், பிடிச்சி நம்மளும் இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. கடைசியாக இன்னொரு தடவை சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக மறுபடியும் வந்திருக்கோம். இங்கே மணல் நின்னதுக்கப்புறம் கூட லவீனா வந்திருக்காங்க, விஜயா வந்திருக்காங்க, அப்புறமா நின்சனு, எங்கள் அப்பா, நான் வந்திருக்கோம். இங்கே இந்த விட நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும். இங்கேயும் நல்லா மீன் மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனாக்கா அந்த மீன்லாம் காட்டல, ப்ளஸ் அந்த மீன் ஃப்ரை பண்ணிலாம் காட்டுறதில்ல. சும்மா ஒரு எண்டிங்கில் உங்களுக்கு இந்த விட காட்டணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ பிடிச்சிருக்கேன். பாருங்கள், அதே ஏரி தான், இது வேறு பக்கம். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டலாம்னு சொல்லிட்டு வானத்தை பாருங்கள். இப்போது சன் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், வானம் திறந்து இருக்குது. எவ்வளோ அழகாக இருப்பாருங்க வானம். அந்த ப்ளூயிஷ் ஒரு ஒயிட்டிஷ் க்ளவுட்ஸு சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நின்சனும் ஸ்டிக்கில் ஃபிஷ்ஷிங் ஸ்டிக்கில் ஃபிஷ்ஷை பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள் எவ்வளோ தூரம் போட்டால் பார்த்தீங்களா. தூண்டில் போட்டு அதில் ஒரு தீனி, அதுக்கு மீன் தீனியை போட்டு போடுறது. லுவீனாவும் போடுறாங்க. லுவீனாவும் ஒரு 3 மீன் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். லுவீனாவுக்கு ஒரு 3 மீன் மாட்டுச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஜாஸ்தி மாட்டுச்சு, நின்சனுக்கும் மாட்டுச்சு. நான் ட்ரை பண்ணல, நான் வீடியோவை பிடிச்சிட்டு இருந்தேன், அதனால் நான் ஃபிஷ்ஷிங் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இது வரைக்கும் நான் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video friends.